வணக்கம். இது புதிய தலைமுறையின் வணிக செய்திகள். தமிழகத்தில் பிசினஸ் கம்யூனிட்டி என்ற பெயர் பெற்றவை வெகு சில பிரிவினர் தான். முதலியார், நாடார், செட்டியார் என விரல் விட்டு எண்ணிவிடும் இந்த சமூகங்களில் நிதித்துறையில் கொடிக்கட்டி பறந்து நகரத்தார் என சொல்லப்படும் செட்டியார் சமூகம்தான். தமிழகத்தில் இன்றுள்ள பல வங்கிகளை தொடங்கியது இவர்கள்தான். அதோடு வட்டி தொழில், பங்கு வர்த்தகம், காப்பீடு போன்றவை இந்தியாவில் முளைக்க தொடங்கிய போதே அவர்கள் இதில் களமிறங்கி மரம் வளர்த்தவர்கள். இந்த சமூகத்தின் கலாச்சாரமே தனி. கடல் கடந்து சென்றும் கலாச்சாரத்தை கட்டிக்காக்கும் அவர்களது சமூக விழா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நகரத்தார் எனப்படும் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் தொழிலதிபர்களாக வணிக உலகில் வெற்றியுடன் திகழ்கிறார்கள். இவ்வாறு செல்வ செழிப்பில் துளைப்பவர்கள் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத ஜாம்பவான் என இன்றும் சொல்லப்படும் கண்ணதாசன் பெரும் செல்வந்தராக இருந்து பிறகு துறவியாக மாறிய பட்டினத்தார் போன்ற பலரும் இச்சமூகத்தில் தோன்றியவர்களே. இந்த பிரிவினரிடையே வழக்கத்தில் உள்ள விநாயகர் நோன்பு என்ற கலாச்சார நிகழ்வு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. இதற்காக இந்த சமூகத்தினர் ஆண்டுக்கு ஒரு முறை இன்றும் ஒன்று கூடுகிறார்கள். இவ்வழக்கம் ஏற்பட்டதன் பின்னணி என்ன? தமிழர்கள் எல்லாருமே சமணத்துக்கு மாறி இருந்த காலம். அப்போ பாண்டிய மன்னனுக்கு சூளை நோய் அதை சம்பந்தர் தீர்த்து வச்சார். அந்த சம்பந்தம் தீர்த்து வச்ச தேதி, அதாவது திருக்கார்த்தியிலிருந்து 21 நாட்கள் விரதம் இருந்து இந்த 21 நாள் முடிகிற போது சஷ்டியும் சதயம் சேர்ந்து வர்ற நாளில் நகரத்தார் எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இழை வீதம், ஒவ்வொரு நூல் வீதம் 21 நூல் சேர்த்து, அதாவது இன்னைக்கு சஷ்டியும் சதயம் சேருது. இன்னைக்கு அந்த விரதத்தை முடித்து நம்ம சமயத்துக்கு திரும்பி வந்த நாள். அதை கொண்டாடுறதுக்காக நகரத்தார் எல்லாரும் இதை கொண்டாடுறோம். நகரத்தாருக்கு மட்டுமே உரிய ஒரு திருவிழா இது. பச்சரிசி மாவும் கருப்பட்டி வெல்லமும் சேர்த்து பிடித்து வைத்த பிள்ளையாரில் புது வேட்டியிலிருந்து 21 இழைகளை எடுத்து அதை திரியாக்கி தீபத்தை பெரியவர்களிடம் பெற்று உண்பதே இவ்விழாவின் முக்கியமான அம்சம். இது தீபம் தன்னுள் அடக்கம் என்பதை குறிப்பதாக கூறுகிறார்கள். இந்த விழா கார்த்திகை தீபம் முடிந்து 21ஆம் நாள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்தியாவில் மட்டுமின்றி நகரத்தார் வாழும் பல வெளிநாடுகளிலும் இதற்காக இச்சமூகத்தினர் ஒன்று கூடுவது இன்றும் தொடர்ந்து நடந்து வருவதாக சொல்கிறார்கள். ஆனால் இன்று பணி சிரமம் போன்ற பல்வேறு காரணங்களால் அமெரிக்கா, மலேசியா, துபாய் உள்ளிட்ட பல நாடுகளில் இவ்விழா சற்று முன்பின் நடக்கிறதாம். கலிபோர்னியா மாகாணத்தில் நகரத்தார் 300 குடும்பங்கள் சேர்ந்து இந்த பிள்ளையார் நோன்பு விழாவை கொண்டாடினது பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதில் இது பக்தியோட ரொம்ப ஆர்வமாக கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லை, இது அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதராக அமையுது. தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட நகரத்தார் சங்கம் இருப்பதாகவும் சென்னையில் மட்டும் 50 சங்கங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விநாயகர் நோன்பு தினத்தை முன்னிட்டு அனைவரும் ஒன்று சேர்வதால் ஒருவர் மற்றும் நன்கு தெரிந்து கொள்ளவும் இச்சமூகத்தில் உள்ள நலிந்தவர்களுக்கு உதவி செய்யவும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள். இந்த சமூகத்தின் பெரியவர்கள் இந்த நாளுக்கு வேறொரு விசேஷமும் இருப்பதாக சொல்கிறார்கள். அட்சய தீதியில் வெள்ளி தங்கம் வாங்கினா ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த சஷ்டியும் சதயம் கூடுற அன்னைக்கு சேர்ந்து எல்லாம் பண்ணால் இதுக்கு ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் தனித்தனியாக பிரிந்து போக காரணம் தேடும் இன்றைய நாட்களில் கடல் தாண்டியும் இந்த நாளுக்காக கூடும் இச்சமூகத்தினரின் ஒற்றுமை இவர்களது முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் தவறில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ் மற்றும் வாசுதேவனுடன் மதிவாணன்.